ஹனுமார் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்போனா எவ்வளோ கம்பீரமா இருப்பேன். அதனால நல்ல கம்பீரமா பாடணும் இல்லையா, அதனால நடுவுலையே போட்டுட்டோம். உடனே அவ்வளவுதான் முடிஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு கிளம்பிடாதீங்கோ, இனிமேதான் கதையே ஆரம்பம். அதனால நன்னா உட்கார்ந்துட்டு கவனிங்கோ. சரி, பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொன்னேன் இல்லையா, அதுல கிழக்கு நோக்கிய முகம் ஹனுமார், தெற்கு நோக்கிய முகம் நரசிம்மர், மேற்கு நோக்கிய முகம் கருடர், வடக்கு நோக்கிய முகம் வராகர், மேல் முகம் ஹயக்ரீவர். சரி, மான் அப்படின்னா உடையவர்னு அர்த்தம். ஹனுமான் ஒரு மான் இல்ல, 2 மான் இல்ல, 5 மான். அதை பத்தி பார்ப்போமா? ஸ்ரீமான், ஸ்ரீ செல்வம், ஸ்ரீமான் செல்வம் உடையவர். அப்படி என்ன செல்வம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸ்ரீராமருக்கு தொண்டு செய்தது. அதை விட பெரிய செல்வம் இருக்கா என்ன? தீமான், தி ஞானம், மான் உடையவர், தீமான் ஞானம் உடையவர். ஹனுமார் போல ஞானம் கிடையாது, சொல்லின் செல்வர். அதாவது நம்ம ஹனுமார் வளவள வளவலன்னா பேச மாட்டேன். யாராவது பேச ஆரம்பிச்சா அப்படின்னா எப்படா பேசி முடிப்பான்னு இருக்கும். நான் பேசுறது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பா ராமா சிரிச்சிட்டேன். சோ நீங்க எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்க. சரி, ஸ்ரீமான் செல்வம் உடையவர், தீமான் ஞானம் உடையவர். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா இன்னும் நல்லா கவனிங்க. 3வது மான் ஹனுமான். ஹனு தாடை, தாடை நிறைந்தவர், அதாவது வீண்டிய தாடை உடையவர். அதனால ஹனுமான். இது வந்து ஹனு அப்படின்னா தாடைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மீனிங் வந்து சம்ஸ்கிருதத்துல. சரி, கீர்த்திமான், கீர்த்தி அப்படின்னா புகழ். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, புத்திர் பலம் யசோதைரியம், யஷ் புகழ் அப்படின்ட்டு புகழ் உடையவர். அடுத்தது பக்திமான், ராம் அப்படின்னு சொல்லிட்டா போதும். இவர் எதிரி ராமபக்தி